ஹலோ மக்களே! நம்ம எல்லாருக்குமே இல்லைனாலும், நம்மள்ல சில பேருக்காவது சின்ன பிள்ளையில திருவிழால போய் காணாம போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதைத்தான் ஒரு கதையில இந்திய எழுத்தாளர் முல்க்ராஜ் ஆனந்த் சொல்லியிருக்காரு. அந்த கதையில என்ன வரும்னா, ஒரு சின்ன பையனை அவங்க அப்பா, அம்மா பக்கத்து ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு கூட்டு போயிருப்பாங்க. இந்த பையன் போகிற வழியில் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும், புதுசாக பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும், அவனுக்கு பிடிச்ச விஷயங்களையும் பார்க்கும்போது அதெல்லாம் ஆசைப்பட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்பான். ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்டத்தட்ட எதையுமே வாங்கி தர மாட்டாங்க. அது அந்த பையனுக்கும் தெரியும். அப்படி அவன் என்னெல்லாம் கேட்டான்னா, போகிற வழியில் தட்டான்லாம் பார்த்துட்டு அந்த தட்டானை பார்த்து ரசிச்சுட்டு அது பின்னாடியே போயிடுவான். திரும்ப இந்த பையனை வந்து அந்த அப்பா அம்மா திருவிழாவுக்கு போகணும் வான்னு இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் திருவிழாவுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அங்கே போனால் நிறைய கடைகள் போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்து ஒவ்வொரு கடையிலையா நின்று முதல்ல ஒரு பொம்மை கடையை பார்ப்பான். அங்கே பொம்மை வேணும்பா, அவங்க அப்பா அம்மா முடியாதுன்றவங்க. அதுக்கு அடுத்தது ஸ்வீட் ஷாப்புக்கு போவோம். அந்த ஸ்வீட் ஷாப்பில் ஸ்வீட் வாங்கி தாங்க அம்மா, ஆனாலும் அது கிடைக்காதுன்னு அவனுக்கே தெரியும், அதனால் நோண்டுருவான். அடுத்தது ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போவோம். அங்கேருந்து எனக்கு இந்த பூ வேணும்னு கேட்பான். அப்பவும் வாங்கி தர மாட்டாங்கன்னு தெரியும், அதனால் அப்படி அங்கேருந்து நோண்டுருவான். அடுத்தது ஒரு ஸ்னேக் சாமரை பார்ப்பான், பாம்பாட்டி. அவன் மகுடி ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது ஒரு ராட்டினத்தை பார்ப்பான். அந்த ராட்டினத்தில் சுற்றணும்னு நினைப்பான், ஆனால் அதுக்கும் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் கேட்டு பார்ப்போமேனு அதில் நான் போகணும் அப்படின்பா. அப்போ திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவனும் தேடி தேடி அலைவான். அதில் இவனுக்கு மூச்சு வாங்கும். அப்படி ரொம்ப டயர்டாகி நிற்கும்போது அங்கே இருக்க அந்த கோவில் திருவிழாவுக்கு போயிருப்பாங்க. அந்த கோவிலில் கூட்டமாக நிற்பாங்க. அந்த கூட்டத்தை போய் அங்கே போய் தேடி பார்ப்பான். அப்பா அம்மானு அப்படியே அழுதுகிட்டே போவான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இவன் நெறிஞ்சிற மாதிரி தான் இருப்பான். அப்போவும் அப்பா அம்மானு கத்தலைன்னா அவன் வந்து அந்த கூட்டத்தில் நசுங்கியிருப்பான். அப்போது அவன் அழுறதை பார்த்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு, ஏன் நீ யார் கூட வந்திருக்க, யார் பையன் பண்ணி அப்படி இப்படின்னு விசாரிச்சிட்ருக்காரு. அவன் ஆனால் திரும்ப திரும்ப என் அப்பா அம்மா வேணும், அப்பா அம்மா வேணும்ன்ட்டு எழுதிட்டுருக்கான். அவரும் இந்த பையனை முதல்ல அழுகிறத சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவன் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது என்னெல்லாம் கேட்டானோ அந்த இடத்துக்கு ஃபுல்லாக கூப்பிட்டு போவார். ஸ்வீட் ஷாப்புக்கு, டாய் ஷாப்புக்கு, ராட்டினத்துக்கு, எல்லாத்துக்குமே. ஆனால் இப்போ என்ன பண்ணுவான்னா அந்த பையன் எதுவுமே வேண்டாம், எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவேன். இதில் இருந்து ஒரு சிம்பிளான மேட்ரு என்னென்னா, நம்ம முதல்ல ஒன்று வேணும்னு நினைப்போம், அது அப்போ கிடைக்காது. அடுத்து ஆனால் நமக்கு எல்லாம் கிடைக்கும்போது நம்ம முக்கியமான விஷயத்த தான் வேணும்போம் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு மாரல் மாதிரி இருக்கும். அப்படி முடிச்சிருப்பார். அவ்வளோ. தட்ஸ் ஆல்.